வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீமதி தர்ஷினி, நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான கருங்குருவை அரிசி. இந்த கருங்குருவை அரிசி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசிக்கு ஒரு நிகராக பார்க்கக்கூடிய ஒரு அரிசினா அது கருங்குருவை அரிசி தாங்க. இதில் என்னதான் நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வயசாக இருப்பாங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரிவாங்க. இந்த தோற்றத்தை சரி செய்கிற ஒரு தன்மை இந்த கருங்குருவை அரிசிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை, விந்தணு குறைபாடு, ஆண்மை குறைபாடு, குழந்தையின்மை, இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை எதில் இருக்குதுன்னா இந்த கருங்குருவை அரிசிக்கு இருக்கு. உடல் சோர்வை தணிக்கிற தன்மை இந்த கருங்குருவை அரிசிக்கு இருக்கு. உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்பை வெளியேற்ற தன்மையும் இந்த கருங்குருவை அரிசிக்கு இருக்கு. ரத்தத்தை சுத்திகரித்து ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துற தன்மையும் இந்த கருங்குருவை அரிசிக்கு இருக்கு. இதுல என்னதான் நியூட்ரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல கால்சியம், விட்டமின், அயர்ன், விட்டமின் ஏ, பி, B12, K, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், இது மாதிரி எக்கச்சக்கமான நியூட்ரியன்ட் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. புற்றுநோய் செல்களையும் அழிக்கிற தன்மை இந்த கருங்குருவை அரிசிக்கு இருக்குது. 1817ஆம் ஆண்டு என்ன ஆயிருக்குன்னா, காலரா நோயினால் நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. ஒரு 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு டாக்டர்னால ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மருந்து எதில் செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்குருவை அரிசியை யூஸ் பண்ணி தான் அந்த மருந்தையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட அந்த காலரா நோயே சரியாயிடுச்சு. அதனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த கருங்குருவை அரிசியை கஞ்சா கொடுத்துருக்குறாங்க சித்தால. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ காலரா நோயை கட்டுப்படுறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் இன்னொன்று யானைக்கால் நோய் இருக்குது. யானைக்கால் நோய் லிப்ரசின்னு சொல்லக்கூடிய தொழுநோய். இந்த பிரச்சனைகளுக்கும் இந்த அரிசி தான் ஒரு மருந்தாகவே இருக்குது. அதனால் கருங்குருவை அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய இளமை பருவத்திற்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முதுமையாக இருக்கிறவங்க இளமையாக இருக்கணும் அப்படின்னா இந்த கருங்குருவை அரிசியை உங்களுடைய உணவில் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.